Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல டாரோ கார்ட் ரீடிங் மூலமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கு அண்ட் அந்த எனர்ஜியில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும், அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தனித்தனியாகவும் அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல த்ரூ அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம். அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. ஸோ இந்த ராசிக்கு வரக்கூடிய டாரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கடக ராசிக்கான எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜி ஆனது இப்போ ரொம்பவே வந்து நேர்மையா லாயலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேர்மைக்கு தான் நான் குரல் கொடுப்பேன். ஸோ நேர்மையான நபர்கள் கிட்ட தான் நான் வந்து சப்போர்ட்டிவா நிற்பேன். ஸோ எதுல உண்மை இருக்கோ அந்த விஷயத்த மட்டும்தான் நான் ஃபாலோ பண்றேன். அதுக்கான ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். அதே மாதிரி நான் நேர்மையா இருக்கேன். என் மனசுக்கு நான் ரோகங்கள்ல என் மனசுக்கு உண்மையா இருக்கேன். ஸோ என் மனசுக்கு உண்மையா இருக்கிறதால எனக்கு எல்லாமே நல்லது நடக்கும். கண்டிப்பா இந்த கர்மா அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அதீத ஈடுபாடு வந்து இப்போ இருக்கும். ஸோ நான் நல்லது செஞ்சா எனக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். அந்த வகையில நல்லதான் செஞ்சிருக்கேன். நான் நேர்மையா இருந்ததுக்கான ரிவர்ஸ் எனக்கு நிச்சயமா கிடைச்சி தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலுமே அதுல நன்மை தீமை எதுன்றத நீங்க எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் செட்டுக்கும் ஸோ இடையில இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ் என்ன, ஸோ அதை சார்ந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க ஆராயக்கூடிய வகையில உங்களுடைய எனர்ஜி இப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க என்ன அவாய்ட் பண்ணணும்னா, நான் ரொம்ப நேர்மையா இருக்கேன் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓவர் கான்ஃபிடென்ட்டா போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் என்னன்னா, நீங்க மற்றவங்களுடைய உதவிகளை நீங்க தட்டி விடுற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதே மாதிரி மற்றவங்கள மன்னிக்காம கூட போகுது. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க, ஸோ அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சில ஆக்ஷன்ஸையும் மேற்கொள்வீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு. சம்டைம்ஸ் வந்து மன்னிக்கிறதும் ஒரு நேர்மையான விஷயம் தான். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் மற்றவங்களோட உதவியும் நீங்க எடுத்துக்கும் போது இன்னும் நீங்க மேலும் மோர் ஸ்ட்ராங்கரான ஒரு பர்சனா மாறுவீங்க. ஸோ அப்போ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அண்ட் வந்து எல்லாமே நான் சமாளிக்க முடியும், என்கிட்ட வந்து எல்லா தைரியம் தெம்பும் இருக்கு, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, எல்லாமே நான் தனிப்பட்ட விதத்துல நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அதற்கான ஒரு ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபர்கிவ் பண்ணாம இருக்கிறது, மற்றவங்களை மன்னிக்காம இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட்டோட இருக்கீங்கன்னா அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்படின்றது உங்களோட ரீடிங்ல. ஸோ கடகராசி, நீங்க இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய கரியர் வைஸ் நீங்க நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கரியர் வைஸ் கண்டிப்பா நீங்க பேச்சுவார்த்தை ஈடுபடணும். உங்களுடைய வேலை சார்ந்து தொழில் சார்ந்து உரிய நபர்கள் கிட்ட, முக்கியமான நபர்கள் கிட்ட தைரியமான சில பேச்சுவார்த்தையில ஈடுபடணும். ஸோ அந்த நபர் வெளியூர்ல இருந்தா கூட நீங்க டிராவல் பண்ணி போயிட்டாவது இது சம்மந்தமா ஒரு பேச்சுவார்த்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் வெளிநாடு சார்ந்து வேலை ரீதியா நீங்க ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ப்ராசஸ் நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இது சம்பந்தமா யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பேசலாம். ஆக்சுவலி நீங்க பிளான் பண்ணிட்டாலும்
சம்மந்தப்பட்ட பர்சன் கிட்ட பேசுறதுக்கு ஒரு தைரியம் இல்லாம கொஞ்சம் ஏதோ ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்கும், தயக்கம் இருந்திருக்கும். இது நம்ம கேட்டா கிடைக்குமா இல்ல அவாய்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றது. பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க தைரியமா போயிட்டு அந்த ஒரே நபர்கள் கிட்ட கான்வர்சேஷன் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி வேலை ரீதியா ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ள இருந்தாலும் கண்டிப்பா அதை நீங்க செஞ்சே ஆகணும். ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லாம நீங்க பிரயாணங்களை வேலை ரீதியா மேற்கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கான ரீதியில வருது. ஸோ கடகராசி இந்த சுச்சுவேஷன்ல நீங்க ரிலேஷன்ஷிப் வைஸ் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்ல நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க ஆல்ரெடி நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகிறதுக்காக இல்லை உங்களுடைய பார்ட்னருக்காக சில ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா ஸோ அதெல்லாம் கைகூடி வரத்துக்கு முன்னாடி நீங்க பொறுமை எழுந்து எதையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தாலுமே நீங்க பொறுமையா கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்ப நீங்க நிதானமா இருக்கணும். அண்ட் உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு ஆன்சர் வருது, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க அடுத்து என்ன செய்யலாம்னு நினைச்சாலுமே பொறுமையா அதுக்கான விஷயத்த செய்யணும். அவசரப்பட்டு எதையும் செஞ்சு ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களோட பார்ட்னர் சார்ந்து எந்த திட்டங்கள் இருந்தாலும் எந்த காரியத்தை நீங்க மேற்கொள்ளணும்னு நினைச்சாலுமே ரொம்ப ரொம்ப அதை பொறுமையோட கடைபிடிக்கணும். இப்ப செய்யக்கூடிய காரியங்கள் ஃபியூச்சர்ல எப்படி பிரதிபலிக்கும் அதையும் யோசிச்சே நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. மேற்கொண்டு இது சார்ந்து எந்த ஒரு கவலையும் நீங்க மேற்கொள்ள வேண்டாம். ஸோ கவலை இல்லாம உங்களுடைய எஃபர்ட் என்னைக்கா இருந்தாலும் பதில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றதுதான் உங்களுக்கு ரீதியில வருது. ஸோ கடகராசி உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ கடகம் உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையில சில விஷயங்களை நிரந்தரமா ஹோல்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அது ஒரு பொருளா இருக்கட்டும், நபரா இருக்கட்டும், இவங்க லைஃப் லாங் என் கூட வரணும், லைஃப் லாங் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், எனக்கு நிரந்தரமா சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்ப இருக்கிற சூழல்ல உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அதனுடைய மைண்ட் செட் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க முருகரை அதுவும் சிறுவாபுரி முருகரை நீங்க இது குறித்து வேண்டுதல் வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மெசேஜா வருது. முடிஞ்சா உங்க ஃபேமிலியோட போயிட்டு சிறுவாபுரி முருகரை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட நீங்க இந்த வேண்டுதலை வச்சுட்டு வரலாம். நீங்க எதெல்லாம் நிரந்தரமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கான வேண்டுதல் வைக்கலாம். ஸோ போக முடியாதவங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க சிறுவாபுரி முருகரை நினைச்சு எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் நிரந்தரமா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை நீங்க வைக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு எல்லாமே நீங்க எது நிரந்தரமா வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்கிறதுக்கான ஒரு பிளெஸிங்ஸ் முருகர்கிட்ட கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் நான் பேசுறேன். நேர்களே, இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி என்னவா இருக்கு அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூ அவுட் டாரோ கார்ட் ரீடிங்ல நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயத்தும் கூட இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க. முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா முருகருடைய அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.